வணக்கம் இருக்கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம JBL Wave Flex True Wireless Earbuds அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்குனேன். சூப்பரா இருக்கு. worth buying அப்படினே சொல்லலாம். நான் பெற்ற இன்பம் வைகும் பெறட்டும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துல இத வந்து அன்பாக்சிங் பண்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம JBL Wave Flex True Wireless Earbuds பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர்ல Black color earbuds ஓட போட்டோ போட்டு 32 hours பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 32 hours வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். earbuds இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து 8 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட பாக்ஸ்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா 24 hours 8 plus 24 hours பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்ஸோட சைடுல பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஆண்ட்ராய்ட்லயும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப் ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். JBL ஆப்ல நீங்க ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், டச் கண்ட்ரோல வந்து மாடிஃபை பண்ணலாம், ஆடியோ வீடியோ மோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க 4999. பட் இது வந்து நமக்கு வெறும் 3000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது இ-காமர்ஸ் சைட்ஸ்ல. இப்போ வந்து நான் பாக்ஸ் ஓபன் பண்ண போறேன். பாக்ஸ் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Earbuds பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா USB இருக்கு, இன்னொரு சைடு வந்து C டைப் இருக்கு. அண்ட் JBL உடைய ஆத்தென்டிக் ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்திருக்காங்க. Black கலர். வெறும் 3000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா JBL வந்து நல்ல தரமான இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரூ வயர்லெஸ். அதாவது இதோட கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோடைய இயர்பட்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 hours வரைக்கும் இருக்கும். ஸோ 8 plus 24 32 hours வந்து உங்களுக்கு ஃபுல் பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய IP ப்ரொடெக்ஷன் IP54 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மழையெல்லாம் பெய்யும் போது நீங்க யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் டஸ்ட் வந்து உள்ள போய் வர்க்காம போயிருமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல வந்து நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. JBLோட அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆண்ட்ராய்டா இருந்தாலும் இல்ல ஆப்பிளா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல போய் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். JBL Wave Flex பாத்தீங்கன்னா Siri enabled. நீங்க வந்து ஐபோன்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா Siri இருக்கிறதுனால நீங்க வந்து போன் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கால்ஸ் எல்லாமே இதுலயே நீங்க வந்து பேசிடலாம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அண்ட் டாக் த்ரூ அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. அது என்னன்னா இப்போ நம்ம பேசுறது வந்து யாருக்காவது கேட்கணும் அப்படின்னா இது போட்டுருக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை ஆப்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் அவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. நம்மள சுத்தி வந்து என்ன நாய்ஸ் இருக்கு, சப்போஸ் நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, வண்டி ஓட்டும் போது இதை போட்டு பாட்டி கேட்டு ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா பின்னாடி யாராவது ஹார்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கேட்காது. அது மாதிரி இருக்கும்போது ஆம்பியன்ட் அவேர் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தி ஆம்பியன்ஸ்ல என்னென்ன சவுண்ட் இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கேட்கிற மாதிரி ஒரு செட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். JBL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா JBLக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருந்தோம். நீங்க ஐபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி, அந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுல வந்து எப்படி நம்ம போய் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அண்ட் அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய டச் கண்ட்ரோல்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து டபுள் டேப் பண்ணா ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா அது நீங்க மாத்தி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ஃபீச்சரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஈக்குவலைசர் கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் JBL பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான கம்பெனி சவுண்டிங்ல. அதோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து சவுண்ட் சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய கமர்ஷியல் ஸ்பேசஸ் எல்லாம் கூட JBL தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட ஈக்குவலைசரும் வந்து அந்த அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க ஈக்குவலைசர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். பாஸ் ஜாஸ்தி பண்ணலாம், கம்மி பண்ணலாம், ட்ரிபிள் ஜாஸ்தி பண்ணலாம், கம்மி பண்ணலாம். நீங்க கேட்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஈக்குவலைசர் மாத்திக்கலாம். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா JBL ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஹெட்போன் எது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் காட்டும். இதுல வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து Wave Flex அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ JBL Wave Flex இதை வந்து செலக்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆன் ஆயிரும். என்டர் பேரிங் மோட். JBL Wave Flex அப்படின்னு உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணோடனே பேர் அப்படின்னு காட்டுது. ஸோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பண்ணோம் JBL Wave Flex. ஸோ இப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு, ப்ளூடூத்ல பேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காட்டும். வாய்ஸ் அவேர் இருக்கு, ஆம்பியன்ட் சவுண்ட் கண்ட்ரோல் இருக்கு,
கெஸ்டர்ஸ் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற மோடு வந்து ambient aware அப்படிங்கிற மோடு, வெளியே இருக்கிற சவுண்ட் எனக்கு கொஞ்சம் கேட்கும். அதே நேரத்துல டாக் த்ரூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வெளியே யாராவது பேசுற வாய்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேட்கும். அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 100% இருக்கு, ரைட் பார்த்தீங்கன்னா 100% இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்ல எவ்வளோ பேட்டரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இருக்கு, நீங்க வந்து இது வோக்கல் அப்படின்னு மாத்திக்கலாம். அதாவது இதுல வந்து பாஸ், மிட் அண்ட் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். கெஸ்டர்ஸ் இப்போ லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் ஒரு லெவல் அப் ஆகும், டபுள் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் வந்து ஒரு லெவல் மைனஸ் ஆகும். டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நேட்டிவ் வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து போயிடும். கால் கண்ட்ரோல், கால்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சப்போஸ் இன்கமிங் கால் வருது அப்படின்னா டபுள் டேப் பண்ணீங்கன்னா கால் வந்து அட்டன் ஆயிடும், டபுள் டேப் பண்ணீங்கன்னா இருக்கிற கால் வந்து எண்ட் ஆயிடும். டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடும். ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை டேப் பண்ணீங்கன்னா பிளே ஆர் பாஸ் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதை வந்து நீங்க உங்க கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். ரைட்ல வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகும், ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் போகும், டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டிங் நேட்டிவ் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால நேட்டிவ் வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ்னு வருது. சப்போஸ் நீங்க வந்து ஆப்பிள்ல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிரி அப்படின்னு வரும். ஸோ நீங்க வந்து இதில் சிரியை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ரைட்லயும் பார்த்தீங்கன்னா கால்ல இருக்கும்போது டபுள் டேப் பண்ணீங்கன்னா கால் வந்து அட்டன் ஆகும், இருக்கிற கால் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க வந்து டபுள் டேப் பண்ணா போதும். டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடும். சப்போஸ் கால்ல இருக்கும்போது நீங்க டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா மியூட் ஆயிடும். சோ இதுதான் வந்து கெஸ்டர்ஸா இருக்கு. இப்போ வந்து நான் பாட்டு போட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அருமையா இருக்கு. பாத்தீங்கன்னா சிங்கிள் டேப் வால்யூம் ஜாஸ்தி ஆகுது, இப்போ டபுள் டேப் பண்றேன், பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து கம்மியாகும். ஓகே மக்களே, ஸோ JBL Wave Flex எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பா வர்த்து தான். 3000 rupeesக்கு வந்து நீங்க தாராளமா வாங்கலாம். நீங்க ஒரு ஒயர்லெஸ் இயர்பட்ஸ்ல எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம கடையில நம்ம செல் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது எக்ஸ்க்ளூசிவா வந்து வீடியோவா போடுறோம். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். DK.